இங்க இந்த தரவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா சரியா. நானும் முதல் என்னது இந்த தரவை பார்த்துட்டு இது நான் தான் பிள்ளையா எழுதுறணும் ஒன்று திருப்பியும் போய் பார்த்தேன் இந்த இது தரவு சரியா. பாருங்கோ, ஓ ஏ என்றது ஏ பாத்தீங்களா. ஓ ஏ காவி இல்ல, ஓ ஏ நீளம் ஏ, ஓசி நீளம் 2a சரியா, நீளம் 2a. அடுத்தது ஏஓசி இந்த கோணம் எவ்வளவுன்னு சொன்னா 5/3 ஆக உள்ள ஓஏபிசி ஒரு இணைகரம் என கொள்வோம் சரிதானே. ஓஏசி ஒரு இணைகரம் என கொள்வோம். என்ன செய்யறோம்னு சொன்னா படத்தை கீறுவோம். ஏன்னு சொன்னா இவர் வாய வச்சு வட சொல்லி இருக்கிறார் சரிதானே. நான் படம் கீறாம செஞ்சு ஆடுறேன்னு சொல்லி போட்டு கடைசியில படம் தான் கீறுறாரு இவரே. என்னதான் சொல்லுவோம், ஏன்னா நீங்க சொன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்குமല്ലോ, அதான் நானே என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டேன். சரி, அப்ப என்னதுக்கு பேசாம நாம படத்தை வச்சியோ. சரி, ஒரு இணைகரம் எனவும் கொள்வோம். யூ கம வி ஆகியன முறையே இங்க இப்ப நான் உங்களுக்கு சொன்னா ஒரு காவியை எப்படி குடிக்கிறாங்க, கீழே ஒரு இப்ப ஏ காவினா கீழே கோடு போடுறாங்க, இல்லாட்டி டாக் எழுத்தாள டாக் லெட்டரால போடுறான்னு சொன்னாங்க. இதுல இப்ப இந்த இதுல இந்த நான் உங்களை அனுப்பினாடா பேப்பரை போட்டோ எடுத்தது பிடிஎஃப் மாதின ஒட்டு தான் அவங்க அனுப்பியிருக்கேன். ஸோ அதால என்னன்னு சொன்னா அந்த டாக் லெட்டர் கூட டாக் மாதிரி தெரியல உங்களுக்கு சரிதானே. அப்ப அதுல ஜூ கம வி எடுக்கிறது டாக் சரியா, கீழே கோடு போடையில டாக்ல அடிச்சு கிடக்கு சரிதான். சரி, அப்ப யூ கம வி ஆகியன முறையே ஓ ஏ ஓ சி வழியான அலகு காவி. ஓஏ காவி இல்ல, ஓஏ வழியான அலகு காவி. அதாவது நாங்கள் முதலாவது நான் நோட்ஸ் வரைக்கும் சொன்னாலோ 5 கிலோ அரிசி 500 ரூபா, 1 கிலோ அரிசி என்ன இல்லை அதுதானே. இப்ப மாறி 1 கிலோ அரிசி இவ்வளவு, அப்ப 5 கிலோ அரிசி என்ன விலை. 5 கிலோ அரிசின்னு சொன்னா இத்தனை மடங்கு நீளம். அட இஞ்சிட்ட நீளம் ஏ நீளமும் தானே. அப்ப நீங்களே சொல்லுங்கோ, இதன் வழி இதன் வழியான அலகு காவி யூ காவி என்று சொன்னா இதுகின்ற காவி எவ்வளவு, ஓரலகுக்கு தான் ஜூ காவி. அப்ப ஏ பெருமன், அப்ப இது ஏ ஜூ காவி என்று வரும் சரிதானே. ஜூக்குள்ள தான் கோடு வரும், இந்த கோடு இல்ல. சரி, இதன் வழியான காவி வி காவி என்று சொன்னா இந்த காவி எவ்வளவு வரப்போகுது, அதாவது ஓசி காவி எவ்வளவு வரப்போகுதுன்னு சொன்னா 2 மடங்கு. அப்ப 2a டி காவி அவ்வளவுதான். சரி, இப்ப பார்ப்போம் அழகு காவிலானே சரியா. அப்ப இதையும் நோட் பண்ணி வைப்போம் சரி. இன்னொரு தேவைப்படும். யூ காவிந்தையும் வி காவிந்தையும் மட்பெறுமதி எவ்வளவு 1 எனவும் கொள்வோம். ஓடி காவி சமன் பிடிக்காட்டாம். எது ஓடி காவி, ஓடிக்க காணிக்கடா. நாங்க வாசிக்கணும். ஓடி என்றது பிசி நடுப்புள்ளி சரிதானே. பிசி நடுப்புள்ளினா இது சாமி, எது ஓடி காவி காண்டா. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த காவி தெரியும் என்று சொன்னா இந்த காவி எவ்வளவு வரப்போகுது, இங்க இணையரமனுடைய இந்த காவி எவ்வளவோ இந்த காவியும் அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு காவியும் எவ்வளவு வரப்போகுது, அரைவாசி ஏ காவி மைனஸ் ஏ காவி யூ காவி. அப்ப இப்ப சொல்லுங்க, இந்த முக்கோணில காவி கூடல பாவிச்சு விட்டேன்னு சொன்னா ஓடி காவி எவ்வளவு வரப்போகுது, ஓடி காவி என்றது ஓசி காவி சக சிடி காவி. இப்போ ஓசி காவி சொல்லுங்க பார்ப்போம். ஓசி காவி என்றது 2a காவி வி காவி, சாரி 2a வி காவி சக சிடி காவி எவ்வளவு, சிடி காவி என்றது அரைவாசி ஏ யூ காவி. பார்ப்போம், முன்னோக்கிட்டு கிடக்கு அவ்வளவுதான் சரியா கண்டாச்சு. இப்ப சொல்லப்படுது ஏபி மீது ஈ ஆனது அங்கட ஒரு கலர் வா. ஏபி மீது ஈ ஆனது டிஇக்கு ஓ டி செங்குத்தாக, இது இ என்ற புள்ளி, இவர் செங்குத்தாக தெரியுதானே, தெரியுது சரிதானே. இவர் செங்குத்தாக உள்ளது பாருங்க. ஏபி மீது ஈ ஆனது டிஇ செங்குத்து ஓடி ஆக இருக்குமாறு உள்ளது புள்ளி என கொள்வோம். இப்ப இந்த காவியை காணட்டாம் சரியா, இந்த காவியை காணட்டாம். அதேதான் கடைசி வரி என்ன செய்ய போறீங்க, காவி கூட்டல். அதுக்கு என்ன வேணும், ஒரு முக்கோணம் வேணும் சரிதானே. சரி, இப்ப சொல்லுங்க, ஒரு முக்கோணம் தேவைன்னு சொன்னா இப்ப என்ன இருக்கிற ஒரே ஒரு தரவு செங்குத்து.
செங்குத்தண்ட தரவை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? நான் அந்த காவியை காணலாம். சரிதானே? செங்குத்தண்ட தரவை பயன்படுத்தி ஒரு காவி ஒரு தரவு ஒன்று எடுக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரே ஒரு தெரியா கணிதத்தை தான் கேள்விக்குள்ள வச்சிருக்கலாம். நான் சொல்ல வரல என்னன்னு சொன்னா, இதுக்கு மேல ஒரு கேள்வி செஞ்சுனா தானே அந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா சமாந்தரம்ன்றது ஒரு தரவு, செங்குத்தன்றது ஒரு தரவு. அப்ப ரெண்டு தரவை வச்சுக்கொண்டு ரெண்டு தெரியா கணியம் காணலாம்னு சொன்னா, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் செங்குத்து தானே. அப்போ ஒரு தடவை தான் கிடக்கு. அப்ப கேள்விக்குள்ள நீ என்னத்தை கொண்டுடலாம்? ஒரே ஒரு தெரியா கணியம் கொண்டுடலாம். ஒரே ஒரு தெரியா கணியம்னு சொன்னா என்ன? மடங்கு காவியை கொண்டுடலாம். சரி, இப்ப சொல்லுங்க, இந்த டி இ காவி கேட்டபடியா, டி இ காவி கேட்டபடியா நான் இந்த முக்கோணில காவி கூட்டுல பாவிக்க போறேன். இந்த முக்கோணில காவி கூட்டுல பாவிக்கிறதுக்கு எனக்கு இந்த காவி தெரியுமே. சமயம் சொன்னா இது அரைவாசி தானே. அரைவாசி ஏ காவி, சாரி ஏ, இந்த இடக்கடை இந்த வாய் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த வாய் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஏ காவி என்று வாசிக்கிறது கண்டுக்காது. சரிதானே? அரே அது வளமையா வந்துட்டு தான் ஏ காவி வந்து அரே ஏ யூ காவி. சரி, எனக்கு இவர் வேணும்னு சொன்னா இவர் தெரியும், இவரை கண்டுபிடிச்சா தெரியும் தானே. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இபி காவி காண போறேன். சோ இப்ப சொல்லுங்க, இபி காவி என்றது எவ்வளவு? இபி என்றது ஏபி இன்டு ஒரு லெம்டா பங்கு. சரிதானே? லெம்டா பங்கு ஏபி. இப்ப நீங்களே சொல்லுங்க, லெம்டா இன்டு ஏபி காவி எவ்வளவு? ஏபி காவி என்றது இந்த காவி. அப்ப 2 ஏ காவி, ஐயோ 2 ஏ பி காவி. சரிதானே? சரி, கொள்வோம். இப்ப சொல்லுங்க என்னது? இப்ப டிஇ காவி என்றது எவ்வளவு வரப்போகுது? டிஇ என்றது டிபி சக பிஇ. இவர் என்றது எங்கே எங்கே எங்கே? அங்கே half ஏ யூ காவி. பிள்ளைலாம் சொல்லிட்டு சரிதானே? டிஇ காவி எவ்வளவுன்னு சொன்னா இங்க கிடக்காது, நம்ம மறந்தல. சரிதானே? அப்ப -2 லெம்டா ஏ பி காவி. சரியா சொல்லிட்டு சரிதானே? சரி, அப்ப இப்ப சொல்லுங்க, ஆறு வேற செங்குத்து ஓடியும் இந்த டிஇயும் செங்குத்து சமன் எவ்வளவு? கூட்டு பெருக்கம் 0. ஓடி காவி அங்க கிடக்கு 2 ஏ 2 ஏ சொல்ல மடங்குங்க வாரன். இதுல யூ முன்னுக்கு இருக்கபடியே நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அதையும் யூவை முன்னுக்கு எழுதுறேன். இதுதானே? அரை ஏ யூ காவி சக 2 ஏ பி காவி. அடுத்தது இங்க அரை ஏ யூ காவி -2 லெம்டா ஏ பி காவி சமன் 0. சரியா? சரி, டேய் ஒரு விளைக்கொள்ள பேரமுடா. ஆமா நான் என்ன காண்றது சரி. ஓகே, லெம்டா காண்றதான் சரி. சரி, இப்ப இருக்க விளைக்கொள்ள பேர் முதல்ல ஒரு தர ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். சரி, இதை முடிஞ்சது வரும். இங்க பாருங்க, எல்லாத்துக்குள்ளேயும் ஏ ஏ ஏ ஏ கிடக்கு. எல்லாத்துலயும் என்ன செய்யறேன்? ஏ ஆல பிரிச்சு விடுறேன். இதுல ஏ பொது எடுக்கு, அங்க ஏ பொது எடுக்கு. அப்ப ஏ வர்க்க தலைவரத்தையும் பிரிச்சு விடுறேன். சரிதானே? சரி, அப்ப இங்க போறது அரை யூ காவி சக 2 வி காவி. இங்க அரை யூ காவி சய 2 லெம்டா வி காவி சமன் 0. ஒருக்கா இந்த சமன்பாடு ஸ்டார் என்று இருக்கட்டும் வாரு. சரிதானே? என்ன ஒரு தரவு ஒன்று எடுத்து வைக்காம வந்துட்டேன் வார். என்ன தரவுன்னு சொன்னா இந்த கோணத்தை பயன்படுத்தவே இல்லையிட. இவர இந்த இந்த கோணத்துக்கு இடப்பட்ட ஆள் நான் உங்களுக்கு முதலே சொல்லி வச்சிட்டேன். என்னது? இடப்பட்ட கோணம் தந்தாலே நீ செய்ய வேண்டியது என்னது? கூட்டு பெருக்கம். அப்ப இவருக்கும் இவருக்கும் கூட்டு பெருக்கம். இப்போ உனக்கு ஒண்ணு தோணும், நான் ஓ ஏக்கு கூட்டு பெருக்கம் எழுதணுமா, ஓ சிக்கும் ஓ ஏக்கும் கூட்டு பெருக்கம் எழுதணுமா, இல்லாட்டி இதுகின்ற அலகு காவிக்கும் இதுகின்ற அலகு காவிக்கும் எழுதணுமா? ரெண்டுக்கும் எழுதினாலும் சரி. சரிதானே? சரி, அப்ப நான் அலகு காவிக்கு எழுத போறேன். யூ காவி இன்டு வி காவி சமன் மட் யூ காவி மட் வி காவி கொஸ் எவ்வளவு? 5/3. அப்ப மட் யூ மட் வி ஒன்று ஒன்று அது அரை என்று வரப்போகுது. அப்போ உனக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? யூ காவி இன்டு வி காவி எவ்வளவு? அரை. இங்க பெருக்கும் போது வரப்போதല്ലോ. நீ யோசிக்கலாம், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? ஐயோ யூஐயும் பெருக்கினா தானே, பிஏயும் பெருக்கினா தானே. இல்ல,
அது ஆள்கூற்று அச்சில எக்ஸ் அச்சு வழியே இருக்கிற ஐக்காவியையும் ஜேஹெச் வையச்சு வழியே இருக்கிற ஜேகாவியம் பெருக்கினாத்தான் அந்த பிரச்சனை. எது பூஜ்ஜியம் உண்டு. இங்க என்னது, இங்க ரெண்டும் வேற வேற திசை. அப்ப என்னது, அதுல திசையை பொறுத்து தான் வரும். இங்க கொண்டே போட போறோம். இதால இதை பெருக்கி விட்டுறேன்னு சொன்னா 1/4 மட்ஜூகாவின் வர்க்கம். இவரை பெருக்கி விட்டுறேன்னு சொன்னா -4 லெம்டா மட்வீகாவின் வர்க்கம். இதால இதை பெருக்கினா 1 வரப்போகுது. இதால இதை பெருக்கி விட்டுறேன்னு சொன்னா இது வரப்போகுது. அப்ப இதால இதை பெருக்கி விட்டுறேன்னு சொன்னா 1 மைனஸ் இதால இதை பெருக்கி விட்டுறேன்னு சொன்னா லெம்டா u இன்டு v சமன் 0. சரிதானே? இது 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 அப்ப 1/4 இது ஒன்று தானே. -4 லெம்டா சக 1 மைனஸ் லெம்டா பை 2 சமன் 0. ഇതിന്റെ ഇവിടെ அப்ப எல்லாத்தையும் 4ஆல பெருக்கி விட்டா 1 மைனஸ் 16 லெம்டா. 4ஆல பெருக்கி விட்டேன்னு சொன்னா 2 மைனஸ் 2 லெம்டா சமன் 0. சோ இதையும் அங்கால 18 லெம்டா சமன் 3 லெம்டா சமன் 1/6. ஆமா, என்னதுக்காண்டி இவ்வளவு என்ன கேட்டுறேன்? ஓ சரி சரி. சரியா? இப்ப எனக்கு இவர் தெரியுமான்னு சொன்னா கடைசி அப்படி எழுத போற பாருங்க. சரியா? இவர் தெரியுமான்னு சொன்னா இப்ப கடைசி விட என்னது, லெம்டா ஏன் கண்டனின்னு சொன்னா எங்கண்ட டி ஈகாவி தான் கேட்டவன். இந்த டி ஈகாவி காண்றது கண்டான். சரிதானே? அப்ப இப்ப சொல்லுங்க, டி ஈகாவி என்றது எவ்வளவுன்னு சொன்னா 1/3 சாரி 1/2 ஏஜு காவி. அப்ப 1/2 ஏஜு காவி. அடுத்த லெம்டானது 1/6 1/6 போட்டா 1/3 மைனஸ் 1/3 ஏ பி காவி. கேட்ட விட சரி. அடுத்தது ஒரு அடுத்த கேள்விய வாய்ச்சிட்டு வர அதை பிற செய்வோம். அது பிற சொல்லி கிடக்கு ஓ ஏயும் டிஇ ஆகியன நீட்டப்பட்ட கோடுகள் இடைவெட்டும் புள்ளி எஃப். இவரும் இடைவெற்ற புள்ளி எங்கன்னு சொன்னா எஃப். சரிதானே? இடைவெட்டும் புள்ளி எஃப் என கொள்வோம். இப்ப ஓ எஃப் சமன் இவ்வளவு வந்து காட்டுட்டான். ஓ எஃப் சொன்னா என்னது, ஓ எஃப் சொன்னா இவர். ஒரு கால் நோட் பண்ணுங்க வாரம். எங்கேயும் போயில எனக்கு இடம் இல்லை. சரியா? சரி, ஒரு நிமிஷம் பொறுமை அழைச்சி போட்டு வரேன். மற்றது இப்ப நான் செய்யறது சில பாஸ் பேப்பர்கள் தானடா. அப்ப பாஸ் பேப்பர்கள் சொன்னா என்ன செய்ய தேவையில்லை. பாஸ் பேப்பர்கள் சொன்னா உங்கள்ட்ட விட ஏற்கனவே பாஸ் பேப்பர் இருக்கு. அப்ப நான் இப்ப நான் இது சொல்லிடுறேன். சரியா? நீங்க எந்த சைடு வேணா படிச்சுக்கொள்ளுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. அதாவது நான் சொல்றது இப்ப என்னது, நீங்க அங்க போய் ஒண்ணுமே சொல்ல போறீங்க. சரியா? உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க படி. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு சார் மேட்டையும் ஒவ்வொரு ஐடியா இருக்கு. சரியா? ஒரு கேள்வி சொல்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் இந்த கேள்வியை எப்படி விளங்குபடுத்தினா உங்களுக்கு விளங்கு பண்ற மைண்ட் செட் எனக்கு இருக்கு. மற்றது நான் சொல்லிக் கொடுக்கும் போது இப்ப நான் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதுவும் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அது வேற சார்ட்ட வேற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்ய பாருங்கன்னு சொன்னா எந்த சார் விளங்கப்படுத்தினாலும் விளங்கப்படுத்துறது கவனிங்க. ஏன்னு சொன்னா அது என்ன சொல்றது, எல்லாரோட மைண்டும் ஒரே மாதிரி இல்லை தானே உங்களுக்கு சொல்றது. அப்ப நான் சில வேளை உண்ட மைண்ட் இந்த மைண்டும் ஒரே மாதிரி இருந்தா நீங்க நான் சொல்லும் போது அட ஈஸியா இருக்கு. அப்ப சில பேருக்கு என்னது, நான் சொல்றத விட இன்னொரு சொல்ற அட அது நல்லா இருக்கு. சரிதானே? இப்ப சில வேளை நீ கொஞ்சம் கெட்டிக்காரனா இருப்பியா இருந்தா உனக்கு நான் சொல்லும் போது இன்னும் கீழே இப்ப பண்ணி கொண்டிருக்காரு. அப்ப இன்னொரு சார் என்னது இங்க இது டக்குனு குறுக்கு வழி இது ஓகே குறுக்கு வழி சொல்லும் போது அது நல்லா இருக்கு அப்படி தோணலாம் தான். அப்ப நான் எனக்கு என்னது, எனக்கு இங்க வேற எல்லாத்தையும் மூஞ்சியை பார்க்கல. அப்ப நான் நீங்க என்ன வயசுல இருப்பீங்க என்ன மாதிரி நான் சொல்லும் போது விளங்கும் தெரியாது. அப்ப நான் எல்லாருக்குமே பேசிக்கலன்னு சொல்லி போட்டு நோட்ஸை பேர்ந்து அந்த கொண்டு போறோம். அப்படிதான் கொண்டு போறோம். சரி, பொருங்க வாரன். சரி, இப்ப இதுக்கு முதல்ல ஒரு கேள்வி செஞ்சாங்க. என்னது, ஒரு கேள்விக்குள்ள 2 தெரியாக்களையும் நீ கொண்டு வரலாம், உடனே என்ன செய்யலாம், நீ காணலாம். மற்ற செகண்ட் பார்ட் கேள்வி தானேடா. கேள்வி ஒரு 4 வரி கேள்வியா இருந்தா யோசிக்காதுங்க. சரியா? என்ன சின்ன கேள்வி போட்டிருக்காங்க, கேள்விக்குள்ள விஷயம் இருக்கு. நீங்களாம் ஜோதிச்சு எல்லாம் கண்டுபிடிக்க பெருசா வந்துருக்க.
சரி, இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப இது ஏன் கண்டிருக்க, சாரி, டிஇ ஏன் காண சொல்லி சொல்றான்னு சொல்லுங்க அப்போ. ஏன்னு சொன்னா எனக்கு டிஎஃப் எழுதலாம், ஒரு மடங்கா எழுதலாம். இப்ப நீங்களே பாருங்க, எனக்கு ஓஎஃப் பண்ண காவி சரிதானே, ஓஎஃப் பண்ண காவியை தான் கேட்டிருந்தவன் சரிதானே. நான் லெண்டா மடங்கு ஓஏ காவின்னு எழுதலாமா இல்லையா? இந்த ஓ எஃப் பண்றது ஓஏ இந்த மடங்கு ஒரே நேர்கோடு. அப்ப இப்ப சொல்லுங்க, என்னது லெம்டா மடங்கு ஓஏ காவி எவ்வளவு? ஏ இன்டு யூ காவி. இப்ப சரியா சொல்லி போடு சரிதானே. சரி, அதே போல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா டி எஃப் காவி, டிஎஃப் காவி எவ்வளவு? ஒரு மியூ மடங்கு டிஇ காவி. அப்ப இங்க மியூ டிஇ காவி எவ்வளவு? டிஇ காவி என்றது டிஇ காவி என்றது எவ்வளவு? இங்கே இங்கே அங்கே சரிதானே. அரைவாசி ஏ யூ காவி மைனஸ் ஒன்றின் ஒன்றின் கீழ் 3 ஏ டி. சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப நான் எழுதியிருக்கிற ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு பேரும் முதல்ல, இந்த ரெண்டு பேரும் இந்த பெரிய முக்கோணியின் இந்த பக்கமும் இந்த பக்கமும் நாங்க என்ன செய்யறாங்க, ஒரு முக்கோணில 3 பக்கமும் தெரிஞ்சா கொண்டே போட்டு விட்டா என்ன காணலாம்? அந்த லெம்டா மியோ கொண்டு நீங்க காணலாம். அப்ப நான் என்ன செய்ய போறேன் சொன்னா இந்த முக்கோணி சரிதானே. சரி, அப்ப இதுல எழுதி காட்டுறது நல்ல முக்கோணி ஓடிஎஃப் இல் சரியா. சரி, இப்ப சொல்லுங்க யார்? ஓடி காவி சமன், ஓடி காவி சமன் என்ன வர போகுது? ஓஎஃப் காவி சக, ஓஎஃப் காவி சக எஃப்டி காவி. ஓடி காவி எவ்வளவு? அங்கே இருக்கு 2 ஏ வி காவி சக அரைவாசி ஏ யூ காவி. ஓஎஃப் காவி எங்கடக்கு லெம்டா மடங்கு ஏ யூ காவி. இது எஃப்டி எங்கடக்கு இது இந்த மறுதல, அப்ப மைனஸ போட்டு ஹாஃப் அரை, இங்க வேற இது ஹாஃப் இல்ல மியூ, மியூ அரை ஏ யூ காவி தய ஒண்டிங்கள் 3 ஏ டி காவி சரிதானே. சரி, இப்ப சொல்லுங்க, ரெண்டு பக்கம் என்ன செய்ய போறீங்க? ரெண்டு பக்கம் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா குணகம் சமப்படுத்த போறீங்க. ரெண்டு பக்கம் குணகம் சமப்படுத்தினீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, எல்லாத்துலயும் ஏ ஏ ஏ வெட்டுப்பட போகுது. இங்க வீண்ட குணகம் 2, இங்க வீண்ட குணகம் என்னது? எங்க வீட வீண்ட குணகம் இதால இதை பெருக்கும்போது பிளஸ் வரப்போகுது வீண்ட குணகம். அப்ப மியூ பை 3 சமன் மியூ பை 3 என்று வரப்போகுது. பெருக்கி விட்டேன்னு சொன்னா மியூ சமன் எவ்வளவு? மியூ சமன் 6 என்று வரப்போகுது சரிதானே. சரி, மியூ சமன் 6. சரி, அடுத்தது ஐயோ ஆட்ட குணம் சமப்படுத்தினி வீண்ட குணம் தானே. ஓகே, இப்ப யூண்ட குணம் சமப்படுத்தினா அரை, இங்க யூண்ட குணம் சமப்படுத்தினா லெம்டா, லெம்டா இங்க யூண்ட குணம் சமப்படுத்தினீங்கன்னு சொன்னா இவர பேருக்கு வரப்போகுது. அப்போ மைனஸ் மியூ பை 2. இப்ப லெம்டா சமன் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா அங்கால அரை சக இவர் எவ்வளவு? இது 3 வரப்போகுது. அப்ப 7/2 வரப்போகுது. லெம்டா தெரியும்னு சொன்னா அங்க ஒன்றே போட்டு விடு. ஓ எஃப் காவின்றது எவ்வளவு? 7/2 ஏ ஜூ காவி சரிதானே. ஒருங்க வாரன் இப்படியே பார்ப்போம். 7/2 ஏ ஜூ காவி சரியான விடை சரிதானே. எடுத்துக்கொள்ளுங்க, அடுத்த கேள்வி என்ன சொல்றேன்.